ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அயோத்தியில் ராமஜென்ம பூமியில் பிரம்மாண்டமாக நம்ம ராமருக்கான ஒரு கோயில், அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 22 நடக்க போகுதுங்க. மிகவும் கோலாகலமாக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புனித நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ராமருக்கான ஒரு கோயில். இது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா எல்லோரும் உள்ளத்திலையும் ஒரு பெரிய ஒரு தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம். எல்லோரு வீட்டிலும் அன்னைக்கு ஒரு நாள் நாச்சு ராமரோட நாமங்கள், ஏன் அன்னைக்கு ஒரு நாள், இன்னையிலேருந்தே நம்ம ராமரோட நாமங்களை சொல்ல ஆரம்பிங்க. நம்ம குடும்பத்தை, இந்த உலகத்தை ரட்சிக்க தான் அந்த ராமர் கோயிலே அங்கே உருவாக்கப்படுது. உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீ ராமபிரானுக்கான இந்த கோயிலில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன சேவைகள் அவங்களால என்ன முடியுதோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, ராமரை பற்றின கதைகள், அந்த ராமாயணத்துலேருந்து சிறு சிறு துளிகள் உங்கள் எல்லோருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோருமே உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவை அனுப்புங்க. ஏன்னா சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம ஸ்ரீ ராமபிரானை பற்றியும் சீதாதேவியை பற்றியும் கேட்குறதே இதெல்லாம் பெரிய புண்ணியம் இல்லைங்களா? இந்த கதைகளை கேட்போம். நம்ம ஆனந்தமாக இந்த ராமரோட கோயில் கட்டுமானத்தில் பங்கேற்கிற அந்த உணர்வு நமக்கு வருங்க. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ராமரோட இன்னைய கதை என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துடலாம். ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரும் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வாமித்திரரோட அந்த ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு சமயம் அகஸ்தியரோட சாபத்தால அரக்கியாக இந்த தாடகை சுபாவு அவங்க எல்லாம் மாறுறாங்க. நிறைய கொடுமைகள் மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களை ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்காங்க. அப்ப விஸ்வாமித்திர முனிவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த வேள்விலாம் வளர்க்குறாரு. இந்த வேள்வி செய்யும் பொழுது அதை குழப்புவதற்காக இந்த தாடகை வராங்க. அந்த வேள்விக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக தான் ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு வராரு. அப்ப ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா, தாடகையை கொல்றாரு. விஸ்வாமித்திரருக்கான எல்லா பணிவிடைகளையும் ஸ்ரீ ராமபிரான் செஞ்சுட்டே இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திரருக்கு ஒரு அழைப்பு வருது. அதாவது என்னன்னாக்கா, ஒரு பெரிய யாகம், அதாவது தனுஷ் யாகம் நடக்குது. அதுல மிதிலையோட அரசன் அந்த ராஜா எல்லோரையுமே கூப்பிட்டுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தவசிகளையும் தவ முனிவர்களையும் ரிஷிகளையும் அவர் கூப்பிட்டுருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அந்த யாகத்துக்கு வரணும், எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இவரும் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கூடவே ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. என்னன்னாக்கா, ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சின்ன வயசு பசங்க இல்லையா, அப்போ சிவதனுஷை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அது எவ்வளோ பெரிய தனுஷ், அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது, எத்தனை பேர் அதை முறிக்க முயற்சி செஞ்சாங்க, ஆனா எல்லோருமே தோத்து போயிட்டாங்க அப்படின்னு அதை பத்தி அவ்வளவு ஒரு விரிவா, அதாவது சிவபெருமான் கிட்ட இருந்து வந்த அந்த பரம்பரையா அந்த சிவதனுஷை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ராமபிரானுக்கும் லக்ஷ்மணருக்கும் ஒரு பெரிய ஆசை, ஆஹா அதை போய் நம்ம பார்த்துடணும், கண்ணால் எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல இதை உடைக்கணும், சீதாதேவியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ஆரம்பத்தில் கிடையாதுங்க. அந்த ஒரு பிளான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மிதிலைக்கு வராங்க. அந்த நகரம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு அழகா, அவ்வளவு ரம்யமா, அதாவது ஒரு டிவைன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது நேபாள இருக்குங்க. சீதாதேவி பிறந்த ஊரில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. விஸ்வாமித்திரரை வரவேற்பதற்காக பாத பூஜைகள்லாம் இந்த ராஜாவே, மிதிலையோட ராஜாவே நேரடியா பாத பூஜைகள் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் ராமபிரானை பாக்குறாங்க. அதாவது எப்பவுமே கல்யாணம் பண்றதுக்கு நம்ம வீட்டுல ஒரு பொன் குழந்தையோ இல்லைனாக்கா ஒரு பையனோ நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு வரன் வருது, பையனையோ ஒரு பொண்ணையோ பாக்குறோம்னாக்கா அவங்க பேக்ரவுண்ட் எப்படி, அவங்க பரம்பரை எப்படி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா, எந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு, அந்த ஆணுக்கு எந்த குணாதிசயங்களுக்கு என்ன வேலை பண்றாங்க, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நம்ம போகும் இல்லையா. அதே மாதிரி ஜனக்புரி மகாராஜ் எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் தசரதரை பத்தியும் அந்த அயோத்தியை பத்தியும் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விரிவா சொன்னவொன்னா அவருக்கு ரொம்ப பேரின்பம், அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப திருப்திகரமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீ ராமபிரானை பத்தி கேட்கவா வேணும் அப்படி இருப்பார் இல்லையா. ஸோ எல்லாமே அவருக்கு நிறைவா இருந்தது. எல்லாருமே சேர்ந்து போறாங்க தனுஷ், அந்த சிவதனுஷ் பார்க்க ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரரோட போறாங்க. பார்த்தா பெரிய கூட்டங்க. நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துல எத்தனை பேர் லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்க. அதில் 1000 பேர் இந்த சிவதனுஷை உடைக்கிறதுக்கு, அதை முறிக்கிறதுக்குனே உட்காந்துருக்காங்க. யாராலையும் அதில் வெற்றி பெற முடியல. அப்போ ஸ்ரீ ராமபிரானை விஸ்வாமித்திரர் அப்படியே ஜாடையில காட்டுறாரு. அப்போ ராமருக்கு ஆர்வம், அதை போய் நம்மளால தூக்கவே முடியல, யாராலையுமே அதை தொட்டு அதை தூக்கவே முடியல. அப்போ ஸ்ரீ ராமபிரானுக்கு அந்த ஆர்வத்தில் அப்படியே விஸ்வாமித்திரர் பார்க்குற, விஸ்வாமித்திரர் செய்கையிலே அப்படியே கண்ணாலே சொல்றாரு, சரி நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
ஏற்கனவே சீதாதேவி வந்து ஸ்ரீ ராமபிரானை வந்து பார்த்துருக்காங்க, ஒரு இடத்துல வந்து 2 பேருமே பார்த்துருக்காங்க. அப்போ சீதாதேவிக்கு வந்து ராமபிரான் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை, ஆஹா இவர் வந்து இந்த சிவதனுஷை உடைச்சா எவ்வளோ நல்லா இருக்குமே, அதை முறிச்சிட்டாருன்னா நல்லா இருக்குமேன்னு அவரையே காத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே பரபரப்பாக காத்துட்டு இருக்காங்க. அப்போ ராமபிரான் வந்த உடனே என்ன பண்ணுறாருனாக்கா, எடுத்த உடனே இந்த சிவதனுஷை போய் தொடலை. என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து அவரை குருமார்களை வணங்குறாரு, அங்கே இருக்க அத்தனை சபையூரில் இருக்க அத்தனை பேரையும் வணங்குறாரு, அந்த ராஜாவை வணங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வானத்தை பார்த்து வணங்குறாரு, சந்திர பகவான், சூரிய பகவான், தேவாதி தேவர்கள் எல்லாரையுமே வணங்குறாரு. வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிவதனுஷை வந்து சுத்தி வராரு, அதாவது அது வலம் வராரு. வலம் வந்து அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிவதனுஷியை கையில எடுக்கிறாரு. அது வரைக்கும் சீதாதேவி பொறுமையா உட்கார்ந்துருக்காங்க பொறுமையா, எப்பதான் இவர் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு எல்லாம் அதை கரெக்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த தனுஷை வந்து எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருனாக்கா, அதை படுத்த பொசிஷன்லேயே தான் எடுக்கிறாரு. ஏன்னா நேரா நிமித்தினார். அதாவது ராமாயணம் பத்தி நிறைய கதைகள் ஒவ்வொருத்தரும் சொல்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நான் படித்ததில் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன இந்த கதையை வந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயங்கள் வந்து வேறு வேறு மாதிரி வகைகளில் வந்து இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இது ஒரு வகையான கதைகள்ங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது, அதனால தான் அவங்க எல்லாருக்குமே சொல்லலாம்னு. அப்போ வந்து நேராக நிமித்தினா சீதாதேவியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராஜ பரம்பரையில் சேர்ந்த அந்த பெண்கள் அமர்வதற்காகவே ஒரு பெரிய மண்டபம், ஒரு பெரிய இடம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து இளவரசி, அவங்களோட தோழிகள், பனிப்பெண்கள் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சீதாதேவி அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ராமபிரான் இங்கேருந்து சீதையோட கண்களை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த சிவதனுஷை நேராக நிமித்தினா அந்த கண்கள் வந்து விலகிடும், சீதாதேவியை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது படுத்த மேனி அப்படியே படுத்த மாதிரியே அந்த வந்து பிடிச்சிட்டு அந்த நாணை வந்து அதை பூட்டுறாரு. அந்த நாணை வந்து அதில் கட்டும் பொழுதே என்ன ஆகுதுனாக்கா, அப்படியே உடஞ்சிடுது. பிரம்மாண்டமான சிவதனுஷ் அது உடஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மண்டபத்தில் இருக்க நிறைய பேருக்கு மயக்கம் வந்துடுது. நிறைய பேருக்கு காது வந்து அப்படியே டமால்னு ஒரு சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும், அது அவ்வளோ பெரிய ஒரு சிவதனுஷ்ங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ ராமபிரான் அதை எடுக்கிறாருனாக்கா அவ்வளோ பெரிய பராக்கிரம சக்தி இருந்திருக்கும் இல்லையா ஸ்ரீ ராமபிரானுக்கு. இவர் உடைச்சிட்டாரு, எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். அந்த ராஜா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி சீதாதேவி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னும் போது ராமபிரான் என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை என்னுடைய தந்தை கிட்ட நான் கேட்டுட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க அத்தனை பேருக்கும் ஒரே சோகமாயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் யாருடா வந்து சீதாதேவியை கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கும் பொழுது ராமபிரான் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த மித்திலையோட அரசனுக்கும் வந்து அப்படியே சங்கடமாக போயிடுது. உடனே வந்து விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், அவர் ஆஸ்வாசப்படுத்துறாரு, இல்லை இல்லை நீயே வந்து இவ்வளோ சோகமாக இருக்க, அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சீதாதேவின்னு சொல்லலையே, எங்கள் அப்பா சம்மதிக்கணும் அப்படின்னு தானே சொல்கிறாரு, போய் சம்மந்தம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் சம்மதிச்ச உடனே நம்ம கல்யாண ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சீதாதேவியோட தோழிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறாங்க, சீதாதேவியை பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே கடுப்பாயிடுச்சு, என்னடா அவர் என்னடா இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நீ என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சீதாமாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சீதாதேவி சொல்கிற விஷயங்கள் என்னென்னாக்கா, ஆண்கள் கிட்ட 3 விஷயங்கள், அதாவது 3 நற்குணங்கள் வந்து இருக்கணும், அது வந்து நான் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட நான் பார்க்குறேன் நான் அப்படிங்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னாக்கா, ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னாக்கா, அவளை வந்து பாதுகாக்கணும், அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாப்பா. அது வந்து ராமபிரான் அவர் வந்து எவ்வளோ பராக்கிரமசாலி, எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வீரமான ஒரு ஆண் மகன் அப்படிங்கிறத அவர் அந்த சிவதனுஷை வந்து முறிக்கும் போதே உடையும் பொழுதே எனக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. அடுத்த குணாதிசயம் என்னன்னாக்கா, ஒரு விவேகம் உள்ளவனா இருக்கணும், ஒரு கவனம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும். ஆண்கள் வந்து நிறைய யோசிப்பாங்க, ஆனா வந்து பேச மாட்டாங்க, வெளியில பேச மாட்டாங்க. ஆனா ஸ்ரீ ராமபிரான் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து பேசுறாரு, எப்படி பேசுறாரு, அளவா பேசுறாரு, கண்டதையும் பேசாம ரொம்ப அழகா என்ன பேசணுமோ அதை வந்து தக்க சமயத்துல பேசுறாரு, எங்க பேசணுமோ அங்க பேசுறாரு ஸ்ரீ ராமபிரான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்னன்னாக்கா, சுய கட்டுப்பாடு. ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள்ல ஒண்ணுதான் இந்த சுய கட்டுப்பாடு. கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னோடனே, ஏன்னா அவ்வளவு பேர் வந்து சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சரி, நான் போய் எங்க அப்பா நான் சொன்னா எங்க அப்பா கேட்பாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் எல்லா ஆண் மகனும் வந்து சீதாதேவி அவ்வளவு ஒளி பொருந்தியவங்க, அவ்வளவு அழகானவங்க. இருக்கக்கூடிய அத்தனை லோகத்திலையும் யார் அழகானவங்க அப்படின்னாக்கா சீதாதேவி தான். அவ்வளவு நம்மளால அவங்க கண்ணை அப்படி வச்சுட்டு அந்த கண்ணை அப்படி நகர்த்தவே முடியாது, அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க எல்லா ஆணும் வந்து போட்டி போடுவான். ஆனா ஸ்ரீ ராமபிரான் என்ன சொல்றாருனாக்கா,
பொறுமையா இருக்கிறாரு, சுய கட்டுப்பாடோட. எங்க அப்பாவோட சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சீதாதேவி வந்து சொல்றாங்க. அதனாலதான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், இவ்வளவு பொறுமையாவும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சீதாதேவி பதில் சொல்றாங்க. அடுத்தது அயோத்தியாவுக்கு வந்து தூதர்கள் வந்து அனுப்பப்படுறாங்க. தசரத மகாராஜாவை போய் பார்த்துட்டு சம்மதம் வாங்கிட்டு வரணும் இல்லையா? அப்போ வந்து அந்த தூதர் போறாரு. போயிட்டு என்ன சொல்றாருனாக்கா, தசரத மகாராஜாவை பார்த்துட்டு, மகாராஜா நம்ம ராமபிரான் வந்து தாடகா வந்து கொள்றாரு, அடுத்தது சுபாவை கூட, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ராமபிரான் நிறைய விஷயங்கள் விஸ்வாமித்திரருக்காக பண்ணாரு இல்லையா? ஸ்ரீ ராமபிரான ஒரு வெற்றி செய்தியை சொல்ல சொல்ல அவர் போட்டிருக்க ஒரு தங்க மாலை, ஒரு வைடூரியம், கோமேதகம், இந்த மாதிரி விலை மதிப்பற்ற அந்த ஆபரணங்கள்லாம் அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காராம் சந்தோஷத்துல. அப்போ வந்து கடைசியா வந்து இந்த சீதாதேவி அந்த விஷயத்த வந்து சொல்றாங்களாம். அந்த சிவதனுஷ ராமர் உடைச்சிட்டாருன்ற செய்தி கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அடுத்தது சீதாதேவியோட அந்த கல்யாணத்தை பத்தி, திருமணத்தை பத்தி பேசும்பொழுது தசரத மகாராஜ் கிட்ட சொல்லும் போது அவர் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னாக்கா, சீதாதேவியோட குணாதிசயங்களில் அவங்க எவ்வளவு அழகு அதெல்லாம் கேட்கலையாம், அந்த ராஜாங்கம் எவ்வளவு பெருசு அதை பத்தியும் கேட்கலையாம். அவர் கேட்ட ஒரே கேள்வி, அவங்க வந்து நம்ம வேதத்தை வந்து ஃபாலோ பண்றாங்களா, நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களை அவங்க பின்பற்றுகிறார்களா, இதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ஆரம்பம். அதாவது அயோத்தியிலேருந்து அவ்வளவு மக்கள், அந்த அயோத்தி மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்துல ஊர்ல இருக்க மக்கள், ரிஷிகள், முனிவர்கள், தேவாதி தேவர்கள் எல்லோருமே வந்து அந்த கல்யாண ஊர்வலத்துல வந்து பங்கேற்கிறாங்க. அந்த கல்யாண சீர்வரிசையை கட்டுக்கடங்காமல் இருந்ததுங்க. அதாவது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த நகைகள், அது மட்டும் இல்லாமல் யானை படைகள், குதிரை படைகள், இந்த மாதிரி அவ்வளவு ஒரு பெரிய கிராண்ட் ஒரு ப்ரொசஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுல ரொம்ப அழகா சொல்லலாம். அதாவது அது எவ்வளவு பெரிய ஊர்வலம், அந்த திருமண ஊர்வலம் எப்படி இருந்து கல்யாண ஊர்வலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஃபர்ஸ்ட் போறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மிதிலையில கால் வைக்கும் பொழுது கடைசியில இருக்கிறவங்க அப்பதான் அயோத்தியில இருந்து வராங்களாம். அவ்வளவு பெரிய ஊர்வலமா அது இருந்துதான். முதல்ல போறவர் மிதிலையில கால் வைக்கும் போது கடைசியா வரவரை இன்னும் அயோத்தியில இருக்காராம். அவ்வளவு ஒரு பெரிய ப்ரொசஷன், அவ்வளவு பெரிய ஒரு செலிப்ரேஷன், ஒரு கல்யாண ஊர்வலமா அது வந்து இருந்துதான். கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க. அதாவது ராமபிரானுக்கும் சீதாதேவிக்கும், லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும், பரதருக்கும் மாண்டவிக்கும், சத்ருகனுக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல அருகருகே இருக்க மண்டபங்கள்ல வந்து அந்த 4 பேருக்குமே வந்து ஒரே சமயத்துல கல்யாணம் அப்படிங்கிறது நடக்குது. அப்ப சீதாதேவி வந்து அந்த மாலையோட, மலர் மாலையோட ராமபிரான் கழுத்துல அவர் மேல போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராமபிரான் வந்து நல்ல உயரம், நல்ல ஒசரமா இருப்பாரு. சீதாதேவி அவங்களால எட்டி வந்து அந்த மாலையை வந்து போட முடியல. ராமபிரானும் பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே அந்த காலத்துல சத்திரியர்கள், அந்த அரச குமாரர்கள் வந்து தலை வந்து குனிய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ராமபிரானம் வந்து தலை குனியாம நிமிர்ந்து நிற்கும் பொழுது சீதாதேவி அந்த மாலையை அவங்க எட்டி போடணும். அவங்களால நிமிர்ந்த ராமபிரானை பார்க்கல. அவங்க நாணத்தோட குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ராமபிரானோட அந்த பாத கமலங்கள், அதாவது தாமரை போன்ற அந்த பாதத்தை பார்த்துட்டு அதுல லயித்து போய் அவங்க மெய் மறந்து போய் அவ்வளோ சந்தோஷமா ராமபிரானோட அந்த பாதத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் சீதா பிராட்டி வந்து வளையல்கள், நிறைய வளையல் போட்டிருக்காங்க. அந்த வளையல்ல பாத்தீங்கன்னாக்கா கண்ணாடி வளையல், கண்ணாடியும் வந்து அந்த வளையல்ல வந்து பதிச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி வழியில பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ ராமபிரானோட முகம் வந்து பிரதிபலிக்குதுங்க. அந்த முகத்தை வந்து, ராமபிரானோட முகத்தை வந்து அந்த கண்ணாடியில அழகா அவங்க வந்து சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். அப்போ வந்து நேரம் போய்கிட்டே இருக்கான். லக்ஷ்மணர் என்ன பண்றாருனாக்கா காத்துட்டு இருக்காரு. லக்ஷ்மணர், பரத், சத்ருக்னெல்லாம் காத்துட்டு இருக்கு. ஏன்னா ராமபிரான் தான் வந்து மூத்தவர் இல்லையா, அவருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லக்ஷ்மணர் மட்டும் ராமபிரான் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்குன்னா, அவருக்கு வந்து ராமபிரான் அவ்வளவு பிடிக்கும் இல்லையா, அதனால ஸ்ரீ ராமபிரானை பார்த்துக்கிட்டே இருக்காராம். அப்போ வந்து அவர் யோசிக்கிறார், என்ன இவ்வளவு தாமதமாகுதே, அந்த மலர் மாலையை கையில வச்சுக்கிட்டே சீதா பிராட்டி இருக்காங்களே, என்ன ஒன்றும் புரியல. அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா மைண்ட் வாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே ராமபிரான் வந்து சீதாதேவி கிட்ட வந்து பேசுறாங்க. நீயே இன்னும் நின்றுக்கிட்டே இருக்க, நீ மாலையை போட வேண்டியது தானே எனக்கு அப்படின்னு வந்து ராமபிரான் வந்து சீதாதேவி கிட்ட பேசுறாங்களாம். அப்ப சீதாதேவி சொல்றாங்க, இருங்க பொறுமையா இருங்க, நான் பொறுமையா இருந்தேன்ல, நீங்க எப்ப அந்த சிவதனுஷை உடைப்பீங்கன்ட்டு, நீங்க லேசில் வந்து உடைச்சிங்களா, அப்பதான் வந்து குருமாரை கும்பிடுறீங்க, அங்க இருக்க ராஜாக்களை கும்பிடுறீங்க,
சந்திரர், இந்திரர், தேவாதி தேவர்கள் எல்லாரையும் கும்பிட்டுட்டு, தனுஷை கும்பிட்டுட்டு எல்லாரையும் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் இன்னைக்கு நான் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் எனக்காக காத்துட்டு இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சீதாதேவி வந்து பதில் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து அதில் அந்த காவியத்தில் வந்து இருக்குது. அப்போ வந்து ஸ்ரீ ராமபிரான் வந்து சொல்கிறாராம், நான் வந்து குனிஞ்சு அந்த மாலையை வாங்க மாட்டேன், நீ தான் வந்து எக்கி என்னை பார்த்து போடணும் மாதிரி ராமர் அவங்க 2 பேருக்குள்ள ஆன அந்த விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. அப்ப லக்ஷ்மணர் அவர் ரொம்ப புத்திசாலி இல்லையா, லக்ஷ்மணர் என்ன பண்றாருனாக்கா அந்த மண்டபத்துல விட்டு கல்யாண மண்டபத்துல இருந்து குடுகுடுன்னு ஓடி வராராம். ஓடி வந்து நேரம் என்ன பண்றாருனாக்கா ஸ்ரீ ராமபிரான காலில் வந்து விழறாராம். ஐயோ என்ன லக்ஷ்மணா என் காலில் வந்து விழறியே, என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ராமபிரான் வந்து லக்ஷ்மணரை தூக்கறதுக்காக அப்படி குனிறாராம். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே தூக்கறதுக்காக குனியும் பொழுது சீதாதேவி டக்குன்னு அந்த மலர் மாலையை வந்து ராமபிரான் மேல போட்டுடுறாங்களாம். சீதாதேவி ராமருக்கு வந்து எப்படி அந்த கல்யாண மாலையை போட்டாங்க அப்படிங்கிற அந்த அழகான சம்பவம் கேட்கும் பொழுது எவ்வளோ சுவாரஸ்யமா எவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்களா அந்த கதைகள் கேட்கும் பொழுது. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான நம்ம ராமர் கதைகளை வந்து பார்க்கலாங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். ஜெய் ஸ்ரீராம்.